வெல்கம் டு கும்பலோட கோவிந்தா vlogs. ஆக்சுவலாக இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் விளாகு. ஃபர்ஸ்ட் விளாகே நம்ம வந்து பொங்கல் செலிப்ரேஷன் விளாக் போட போகிறோம். நாளைக்கு பொங்கல் செலிப்ரேஷன். அதுக்காக நம்ம வந்து பொங்கலுக்கு தேவையான எல்லா திங்ஸும் நாங்கள் இப்போ வாங்க கிளம்பிட்டு இருக்கோம். ப்ரீ ப்ரிப்ரேஷனாக வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இதை அப்படியே தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க, நம்ம கூடயே கண்டினியூ பண்ணுங்க. எங்க போகிறோம், என்னென்ன வாங்குறோன்றத இனிமே உங்கள்கிட்ட சொல்லுவோம். வர விளாக்ல பார்க்கலாம். இது வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் vlog. நல்லா இருக்காதுன்னு தான் எங்களுக்கே தெரியும், இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே போக போக நாங்க சேஞ்ச் பண்ணிக்குவோம். கேங் எல்லாருமே ஒன்று செஞ்சிட்டோம். இப்போ நாங்கெல்லாம் பொங்கல் பர்ச்சேசிங்க்கு போயிட்டு இருக்கோம். என்ன வாங்க போறோம்னு இனிமே தான் எங்களுக்கு தெரிய போகுது. நேரா வசந்த பவன்ல போயிட்டு சக்கரை பொங்கலும் வெண்பொங்கலும் வாங்கலாம்னு இருக்கோம். அதான் பொங்கல் செலிப்ரேஷன். அது அப்படியே பொங்கல் வைக்க போறது வேற. அஜித் அண்ணன் சொல்லியிருக்காங்க, அவரு நூடுல்ஸே பொங்கலா செஞ்சு கொடுத்தாரு. அப்ப பொங்கலா எப்படி செய்வாருன்னு யோசிச்சு கூட பார்க்க முடியல எங்களால. பாஸ்மதி ரைஸ்ல பொங்கல் வச்சு பாத்திருக்கீங்களா? நாளைக்கு வைப்பேன், பாக்குறீங்க. நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். நாங்க வந்து பொங்கல் சாமான் தான் வாங்க போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலா இன்னைக்கு போகினா என்ன ஒன்னெல்லாம் போட்டு எரிக்கணும். இருக்கிறதுலயும் ரொம்ப ஒழா இருக்கிறது இவங்களும் அவங்களும் தாக்கப்பட்டார். 2 பேர் இல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்படியே போற வழில SPMனு ஒரு லாரி போகுது, உள்ள ஏத்தனா எல்லாருமே பஸ் ஆயிடுவீங்க. சரிடா மாட்டுப்பலா, நல்லா சரி. ரொம்ப ஓல்டு கேஸே அவர்தான். அவரே எப்படி சொல்லிட்டு இருக்காரு, அவர்தான் ஃபர்ஸ்ட் ஏத்தி ஒண்ணும் லாரிலேயே. அவர் போயிட்டா யாரு கார் ஓட்டுவா? தள்ளியே போவோம், இறங்கி உருட்டினாச்சும் போவோம். ஓரமா ஒரு உட்கார சொல்லுங்க. இதையும் ஆக்சிலேட்டர் மட்டும் அமுத்துக்கிறேன். பின்னாடி வண்டியை தள்ளினீங்கன்னா அது பட்டு போயிட்டே இருக்கும். எங்க திருவணுமா அவ தள்ளிக்கு வாங்கிட்டு கதவு 4 கதவு திறந்து வச்சிடலாம். திறந்து வச்சுட்டு அவங்களாம் தனியா ஏதோ பேசிட்டு இருக்காங்க. நான் இதெல்லாம் கட் பண்ணிடுவேன், பயப்படாதீங்க. எடிட்டிங்ல வந்துடாது. இந்த தம்பி தான் இருக்கு. இந்த அண்ணன் காலையிலேயே ஜூஸ் ஏதோ சாப்பிட்டு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். உளறினே இருக்காரு. இங்க இருக்கும் பாருங்க, பேசிட்டு இருப்பாங்க. இப்படிதான் இவங்க எல்லாமே ஒரு இவர் ரொம்ப தெளிவா பேசுவாரு. அவர் சொல்லியே முடியும். அதான் பாத்தியா, மறந்துட்டேன். அப்படி கட் பண்ணி பண்ணுங்க. இதுல இருந்தே தெரியும் இப்ப யார் தெளிவா இருக்கா, யார் அரகுறது. நான் அரகுறையாமா, பின்னாடி இருக்கவங்களாம் வந்து ரொம்ப முழுசா இருக்காங்க. பாருங்க, மடியில உட்காந்து எவ்வளவு ஹைட்டு தான் இருக்கு இந்த அம்மாலாம். உன் பொண்ணுக்கு ஏத்த இடம் தானே, இதை காட்டுறேன். இதா இதுதான் உன் பொண்ணுக்கு ஏத்த இடம். இதுக்குள்ள உட்கார வச்சு அப்படியே சமாதி கட்டு. என்ன நம்ம வந்து இப்போ கரெக்டா நாங்க எங்க கிராஸ் ஆயிட்டு இருக்கோம்னா ஓயாமரி சுடுகாடு. இங்க கூட்டு போங்க, நான் ரொம்ப நாளா கேட்டுட்டே இருக்கேன். செத்து போ ஒண்ணு, நாங்க எல்லாருமே சேர்ந்து கூட்டு போறோம். இந்த சுடுகாட்டுல எரிக்க மாட்டாங்க. நான் ஒரு தடவை போய் காமிச்சிட்டு வந்துடலாம் சொல்றேன். நாங்க போராட்டம் பண்றோம் உனக்காக உட்கார்ந்து வாசல்ல இருக்க சொல்லி. நல்ல விஷயத்துக்கு போனா சாவறதை பத்தி பேசுறாங்க, பைத்தியங்கிறாங்க, போற வரவங்களாம் பிடிச்சி ஒம்பளுக்குறாங்க. உங்களுக்கு நல்ல விஷயமா சாமி கும்பிடலான்னு இவர் இப்பதான் ஒரு சாவு உள்ள போயிருக்குன்னு நினைக்கிறேன். அது பூக்கடை வந்து நான் என்னைக்கு கூட்டு போங்கன்னு சொன்னேன். ரோட்ல பூக்கடை இருந்துச்சு பாரு. அந்த கோயில் ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருக்கு. போனா எரிக்கிறாங்க, அதுக்கு பின்னாடி சாமி இருக்கு. வெளியில இருந்து பார்த்தா இவ்வளவு தெரியுது, உள்ள போயிருந்தா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும்ல எரியறதெல்லாம் பார்க்க ஜாலியா இருக்கும். இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டான பொண்ணு. அதாவது வந்து போற ஒரு குழந்தைங்களா இருந்ததுன்னா நம்மள கொஞ்சணும்னு தோணும். இந்த பொண்ணு கொஞ்சம் அடிச்சு வைக்கலாம், கடிச்சு வைக்கலாம், அப்படிதான் தோணும். அதனாலதான் நான் வந்து ஏதாச்சும் பண்ணணும்னு தோணும். அதே மாதிரி வந்து ரத்தம் தெறிக்க பார்த்தா இதுக்கு வந்து சந்தோஷமா இருக்கும். கிட்டத்தட்ட வந்து நம்ம யாரை சொல்றதுன்னா, அது என்ன படம், ஸ்பைடர் படத்துல SJ சூர்யாவோட ஃபீமேல் வெர்ஷன் இவங்க. யாராவது கஷ்டப்பட்டாங்கன்னா சந்தோஷப்படும். அதுவும் இல்லாம யாராச்சும் சந்தோஷமா இருந்தாங்கன்னா எனக்கு வயிறு என்னே தெரியாது. அது நாங்களே பாத்துருமாங்க. சிரிச்சிட்டு இருந்தேன், ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு எனக்கு கேட்டா.
என்ன செய்யற நம்மளால சந்தோஷமா இருக்க முடியல, சுத்தி இருந்தாங்க சந்தோஷமா இருந்தா ஒரு மாதிரி எரியுது. என்னெல்லாம் யாராவது இந்த மாதிரி கேரக்டர் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தாங்கன்னா அவங்கள கமெண்ட் செக்ஷன்ல வந்து டேக் பண்ணுங்க. கை கட்டி அப்படிலாம் பண்ணாதீங்க, பண்ணுங்க. சும்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா எங்களுக்கு வியூஸ் வரணும். நான்லாம் ஒழுக்கமான பிள்ளை, குடும்ப கூத்து விளக்கு நானு. பாருங்க இவங்க சொன்னதுக்கு அவரே சிரிக்கிறாரு. நான் அவருக்கு வெளியில கூட கேட்டிருக்காரு, அதான் சொல்றேன்ல இவர் அப்படிதான். நான் கட் அவுட்ல சொன்னேன், அதுவே தெரியல. பாத்தீங்களா, ஏதோ பேசணும்னு பேசிட்டு இருக்கீங்க. அதான் அவர் அப்படி பாக்குறாருன்றது இங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இங்க பாரு. ஐயோ சொல்லக்கூடாது, வாயு பேச்சு சொல்லக்கூடாதுங்க. ஏன்னா எங்க சேனல்லாம் இப்பதான் நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். காப்பிரைட் ஆல்ரெடி 2 இது மொத்தமா க்ளோஸ் பண்ணி முடிச்சிட்டுருவாங்க. அதனால திருச்சியில் யாராவது அண்ணா சிலைக்கிட்ட வந்தீங்கன்னா சில பல கட் அவுட்டுகள் இருக்கும். அதில் வந்து நிறைய பேர் சிரிச்சிருப்பாங்க, சிரிச்ச மணிக்கே இருப்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க. திருச்சி மக்களுக்கு உடனே தெரியும்னு நினைக்கிறேன். கரெக்டாக அப்படியே டேர்ன் பண்ணி காட்டுப்பா. எங்க கோவிந்தா உலா. இப்போ நாங்கள் சத்திரம் வந்துட்டோம். ஃபஸ்ட்டாக நாங்கள் இப்போ பொங்கப்பானை வாங்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். பொங்கப்பானை, இந்த பொங்கப்பானையில் கட்டுற இதெல்லாம் வாங்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஒரு பெரிய லிஸ்ட்டே நாங்கள் வச்சுருக்கோம். இப்போ அது எல்லா கடையும் தேடி நாங்கள் இப்போ ஒரு ஆளாக போக போகிறோம். பொங்கல் பானை வாங்க வந்திருக்கோம். 350 சொல்கிறாங்க ரேட்டு. கலர் பண்ண பானையும் கலர் பண்ணாதது வந்து 300 சொல்கிறாங்க. அதை நாங்கள் கொஞ்சம் பண்ணி வாங்க போகிறோம். பொங்க பானை நாங்க வாங்கிட்டோம். அடுத்து வந்துட்டு கோலமாவுலாம் வாங்கணுமா, போய் கோலமாவு வாங்குறோம். வாங்க. கலந்துக்கிட்ட நீ தானே சிக்கல் பாக்கெட் வைக்கலாம். கட்டுப்படப்பட்டீங்களா? கோலமாவு வாங்கிட்டோம். என்ன அதுக்குள்ளார பொங்கல் பர்ச்சேசிங் முடிஞ்சிருச்சா? முடியல, பசி வந்துச்சு, வயிறு கவா கவான்னு கத்துதாதான் காளான் சாப்பிட்றோம். சொல்லியிருக்கோம் மசால் பூரி பானையை தூக்க விட்டாங்க கைஸ். சூடாக இருக்குது. நான் ரொம்ப நாள் ஆச்சு மசால் பூரிலாம் சாப்பிட்டு. அது திருச்சியில் செம்மையா இருக்கு. ரொம்ப நாள் பிடிச்சி சாப்பிடுவேன். பெரிய கடை வீதியில வந்து அப்படியே அலிமல் ஸ்ட்ரீட் போற பெரிய கடை வீதி வழியா போனோம். நாங்க போய்கிட்டே இருக்கோம். முன்னாடி வந்து இங்கெல்லாம் இந்த தெப்பக்குளத்தை சுத்தி கடை போட்டிருந்தாங்க. பாத்தீங்கன்னா அதெல்லாம் இருக்காது. தெப்பக்குளத்தோட அழகு போயிடும், அதுக்காக எடுத்தாங்கன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா கடை ரொம்ப வருஷமாவே இருக்கு. ஃபெஸ்டிவல் டைம்ஸ்லாம் இங்கெல்லாம் நடக்கவே முடியாது, ரொம்ப கூட்ட நெரிச்சலா இருக்கும். அதனால அந்த கடையெல்லாம் எடுத்துட்டாங்க. வெறிச்சோடி மாதிரியே இல்ல, ஒரு மாதிரி வெறிச்சோடிங்க வரவே ஒரு வைப் இருக்கும். இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே திருச்சி வைப் இருக்கும். இந்த கடையெல்லாம் எடுக்கவும் ஏதோ ஒரு மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி நல்லா இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது. அந்த கூட்டமாக பசார்னாலே இப்படி தாண்டா இருக்கும் அப்படின்ட்டு இருந்துச்சு. இப்போ அப்படியே ஏதோ வெறிச்சோடி இருக்கிற மாதிரியே இருக்கு. இப்போ இப்படியே நேராக நடந்து போனோம்னா மலைக்கோட்டை போகலாம். அப்படியே போயிட்டே இருக்கலாம். சட்னி ஊத்திட்டாங்க. அது யார் ஊத்துனா வந்து சாப்பிட வந்தவங்களே நம்மளுக்கு பணியாரம் எடுத்து கொடுத்தாங்க. ஸ்வீட் பண்ணிடுறோம். நல்லா சட்னி ஊற்றினதுக்கு சூப்பர். இந்த பொம்பளை பிள்ளைங்களாம் வச்சு யாருமே விளாக் எடுக்க சொன்னாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் எடுத்து காதில் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. தைலா ஸ்ட்ரீட்டா? வளராது, இது பெரிய கடை வீதி. இதுதான் அங்க இப்பதான் மலைக்கோட்டையை தாண்டி பெரிய கடை. மேல மலைக்கோட்டை தெரியும். ஏரியா பேரு தெரியல.
தேரடி பஜார். மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இது வந்து தேரடி பஜார்னு சொன்னாங்க. எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு இதான் கன்ஃபியூஸ் ஆகுது. அலிமால் ஸ்ட்ரீட்டு இல்லை, இப்போ வந்து நாங்கள் அலிமால் ஸ்ட்ரீட் தான் போகிறோம். அங்கே போயிட்டு டெக்கார் ஐட்டம்ஸ்லாம் வாங்க போகிறோம். நம்ம பொங்கல் செலிப்ரேஷனுக்கான டெக்கார் ஐட்டம்ஸ்லாம் வாங்க போகிறோம். ரொம்ப ரஷ்ஷான ஸ்ட்ரீட்டும் அதுதான். இங்கே தான் இந்த பிரிண்டிங் ஒர்க்ஸு இது எல்லாமே இருக்கும். அதே மாதிரி இந்த சைடில் உள்ள இடத்துலலாம் பழைய புக்ஸு இதெல்லாம் சேல் பண்ணுற இடம். நீங்கள் வந்துட்டு காஸ்மெட்டிக்ஸ் ஜுவல்ஸ் எது வேணாலும் இங்கே வாங்கிக்கலாம். எல்லாமே கம்மியாக தான் இருக்கும். ஹோல்சேல் கடைலாம் இங்கே நிறையா இருக்குது. நம்ம ஸ்டிச் பண்ணணும்னா இப்போ நீங்கள் 2 hours முன்னாடி வந்து கொடுத்து 2 hours அப்புறம் வந்து எனக்கு வேணும்னா கூட அவங்க கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு எது வேணாலும் இங்கே கிடைக்கும், இல்லைன்ற மாதிரி இருக்காது. நம்ம பழைய புக்கு எல்லாமே இங்கே கிடைக்கும். இதுதான் அலிமால் ஸ்ட்ரீட். அங்கே போட்டிருக்கு ஆனால் தெரியல. நம்ம டெக்கார் ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே தான் உள்ளதான். ஜிகனா பொடி, முக்கோண பொடி, சரி, முக்கோண கொடி, கொடி. இது வந்து தோரண மாடல் ஆகி இங்கே நிறைய கலெக்ஷன் அலிமால் ஃபர்ஸ்ட் கடை. லட்சுமி பேப்பர் ஸ்டோர் அலிமால் ஸ்ட்ரீட்ல வந்து ஃபர்ஸ்ட் கடை. ஸோ நீங்க வந்தீங்கன்னா பழைய கடை 1990 இருக்கு. அப்பயே அண்ணன் சொல்லுவாரு 1970 இருக்கு. 1970 இருக்கு. நம்ம கடை டெக்கரேஷன் பொருள் எல்லாமே இருக்கு. பர்த்டே ஐட்டம், கிறிஸ்மஸ் ஐட்டம் எல்லாமே இருக்கு. அனைத்து பொருட்கள் டெக்கரேஷன் ஐட்டம் எல்லாமே கிடைக்கும். அலிமால் ஸ்ட்ரீட்ல வந்து ஏதாவது வாங்குறீங்கன்னா அண்ணன் கடையில வந்து வாங்கிக்கோங்க. ஓகே, வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம்ல இருக்கு கடை நேம் போட்டோ இருக்கு. லட்சுமி பேப்பர்ஸ் 6 ஒரு இதுல நம்ம டெக்கார் ஐட்டம்ஸ்லாம் வாங்கினது பார்த்துருப்பீங்க. இப்போ அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம காந்தி மார்க்கெட் வந்துட்டோம். திருச்சிலே பெரிய மார்க்கெட் தான் காந்தி மார்க்கெட் தான். இப்போ காந்தி மார்க்கெட்டில் வந்து நம்ம பூ, பழம், அப்புறம் அந்த வெல்லம், தேங்காய், இந்த சாமிக்கு தேவையானது அந்த மாதிரி எல்லாமே வாங்க போகிறோம். வாங்க போய் வாங்கிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். பொங்கல் வைக்கிறதுக்கு, சாமி கும்பிட்றதுக்கு எண்ணெய், திரி, வத்தல், வெத்தெல்லாம் வாங்கியிருக்கோம். இதெல்லாம் வந்துட்டு அந்த சாமி கும்பிடுவோம். ஆல்ரெடி பூ வாங்கிட்டோம், அப்புறம் மஞ்சள் ஜாத்து வாங்கிட்டோம். இது வாங்கிட்டோம். அடுத்து வந்துட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கணும். பொங்க வைக்க அரிசி, அதெல்லாம் வாங்குவோம். வெல்லம் அதெல்லாம் வாங்குவோம். பூச்செடி தேவையான ஜாமான் எல்லாமே வாங்கியாச்சு. மஞ்சள் கொட்டை வாங்கியாச்சு. இந்த பூ எதுக்குன்னா டெக்கர் பண்றதுக்கு. அதை வாங்கிட்டு வீடியோ கண்டினியூ பண்றோம். போய் பார்க்கலாம் வாங்க. வீட்டுல இருந்து பை கொண்டு வரல, அதனால இங்க வந்து 30 ரூபா கொண்டு வாங்கணும். அதை பாருங்க, வந்து துணி பை தான் வாங்கியிருக்கோம். பிளாஸ்டிக்ல யூஸ் பண்ணாதீங்க, அது இது பூலாம் ரொம்ப நசிங்கிரும், ரொம்ப கும்பலா வேற இருக்கு, அதனால பை வாங்கிட்டோம்.